உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமானுடைய உரைநடை, அதிலும் குறிப்பாக பேருபதேசம் அப்படிங்கிற பகுதியிலிருந்து இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். அந்த பேருபதேசம் என்னங்கிறது நம்ம நிறைய முறை பார்த்தாச்சு. நம்முடைய எளிய மக்கள், பார்வதிபுரத்து எளிய மக்கள் 1189 குடும்பங்கள் தான் அந்த பார்வதிபுரத்தில் இருந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். அந்த எளிய மக்கள் தினமும் நம்முடைய வள்ளல் பெருமானுடைய உரையை கேட்பதற்காக வந்துருவாங்க ஞான சபைக்கு. அவர்களுக்கு நம்முடைய வள்ளல் பெருமான் சொன்ன கருத்துகள் தான் பேருபதேசம் என்று நமக்கு கிடைக்கிறது. அந்த பேருபதேசத்தில் இன்னைக்கு அவர் சொல்கிறத பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. ஏன்னா இப்படி ஒரு நிலைமை வராதா நமக்கு அப்படிங்கிற தேடலில் தான் எல்லாருமே, அதாவது கடவுளை பற்றி பேசுகின்ற, இறையை பற்றி பேசுகின்ற, ஆன்மீகத்தை பற்றி பேசுகின்ற அவர்கள் எல்லோருமே ஞானிகள் என்று தன்னை சொல்லிக் கொள்பவர்கள், குருமார்கள் என்று தன்னை சொல்லிக் கொள்பவர்கள் எல்லோரும் இப்படி ஒரு நிலை தனக்கு கிடைக்காதா அப்படிங்கிற ஏக்கத்தில் தான் பணிபுரிஞ்சிட்ருக்காங்க, மக்களோட பழகிட்டுருக்காங்க. ஆனால் மக்கள் கொடுத்த அந்த ஒரு உயர்வை தனக்கு வேண்டாம்னு சொல்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். இதுதான் அவருடைய மனநிலை. என்னை வணங்காதீர்கள் அப்படின்னு சொல்கின்ற ஒரு பத்தியை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். அதில் குறிப்பாக அவர் சொல்கின்ற பல விஷயங்கள் நமக்கு கண்ணை திறக்குது அப்படின்னு சொல்லலாம். முதல்ல வள்ளல் பெருமானுடைய பேருபதேசம், அதை முதல்ல வாசிச்சிடலாம், அப்புறம் அதற்குள் நாம் பயணப்படலாம். தெய்வத்தை தெரிந்து கொள்ளாது இவ்வுலகத்தார் என்னை தெய்வம் என சுற்றுகின்றார்கள். ஐயோ, நம் சகோதரர்கள் தெய்வத்தை தெரிந்து கொள்ளாததினாலேயே அல்லவா நம்மை சுற்றுகிறார்கள் என்று நான் உள்ளும் புறமும் பரிதாபப்பட்டு கொண்டே இருக்கின்றேன், இருப்பேன். தெய்வத்தை ஏன் தெரிந்து கொள்ளவில்லை என்றால், ஒரு பதார்த்தத்தை அனுபவித்தால் அல்லது அந்த பதார்த்தத்தினுடைய ருசி தெரியாது. ருசி தெரியாத பதார்த்தத்தின் மேல் இச்சை போகாது. பேருபதேசம் எப்படிப்பட்ட பேருபதேசம் இல்லை? நான் இதை பற்றி வருத்தப்பட்டு கொண்டே இருந்தேன், இருக்கின்றேன், இருப்பேன்னு சொல்கின்ற அளவுக்கு நம்முடைய பார்வதிபுரத்து மக்கள் இவரை கொண்டாடி இருக்கிறார்கள். ஆனால் அந்த கொண்டாட்டம், என்னை வணங்காதீர்கள், என்னை கொண்டாடாதீர்கள், உங்களுக்குள் இருக்கின்ற இறைத்தன்மையை உணருங்கள் அப்படிங்கிறது தான் நம்முடைய வள்ளல் பெருமான் இந்த பத்தியில் சொல்கிறாரு. அதை தவிர விண்டவர் கண்டிலர், கண்டவர் விண்டிலர் அப்படின்னு ஒரு பழமொழி நம்ம தமிழில் இருக்குது, ஒரு சொலவடை அல்லது ஒரு சொற்றொடர். அது என்னன்னா, உணர்ந்தவர்கள் சொல்ல முடியாது, சொல்பவர்களால் உணர முடியாது, இவ்வளவுதாங்க. அப்படி விதந்தோத்தி சொல்பவர்கள் யாரும் இன்னும் உணரலை, அந்த உணர்தலை நோக்கிய பயணத்தில் தான் இருக்காங்கங்கிறது புரிஞ்சுக்கணும். அப்படி உணர்ந்தவர்கள் மௌனத்தில் ஆழ்ந்து விடுவார்கள், அவ்வளோதான். ஏன்னா அதை மற்றவர்களுக்கு உணர வைக்கின்ற அந்த நிலை என்பது இயலாது. அப்படியே தனக்குள்ளாக ஒரு மௌனத்தில் ஆழ்ந்து விடுவார்கள் முற்றும் உணர்ந்தவர்கள். அது இல்லாமல் திரும்ப 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 பேசுகிறவங்க இந்த மாதிரி நிலையை இன்னமும் அடையவில்லை, கடவுள் தன்மையை அடையவில்லை, இறை நெறியை அடையவில்லை, இறை நெறியை நெருங்கவில்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். திரும்பவும் வள்ளல் பெருமானுடைய வார்த்தைகளோடு அவருடைய சிந்தனைகளோடு பயணிக்கலாம். தெய்வத்தை தெரிந்து கொள்ளாது இவ்வுலகத்தார் என்னை தெய்வம் என சுற்றுகின்றார்கள். ஐயோ, நம் சகோதரர்கள் தெய்வத்தை தெரிந்து கொள்ளாததினாலேயே அல்லவா நம்மை சுற்றுகிறார்கள் என்று நான் உள்ளும் புறமும் பரிதாபப்பட்டு கொண்டே இருக்கின்றேன், இருப்பேன். யோசிச்சு பாருங்களேன். நாம இப்போ பார்க்குற நடைமுறை வாழ்க்கையில் நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய பல குருமார்கள்னு தன்னை சொல்லிக் கொள்பவர்கள் எப்படிப்பட்ட ஒரு படாடோபமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எப்படிப்பட்ட விதத்தில் தன்னை விதந்தோத்தி தன்னுடைய புகைப்படங்களை, தன்னுடைய ஓவியங்களை, தன்னுடைய கால் பாதங்களை கூட ஓவியமாக புகைப்படமாக மக்களுக்கு விற்று அப்படியாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த நிலையில் வைத்து பார்த்தால் நம்முடைய வள்ளல் பிரான் முற்றும் உணர்ந்த ஞானி என்னை வணங்காதீர்கள்னு சொல்கிறாரு. இப்படி வணங்குவதால் எனக்கு கவலையாக இருக்கிறது, வருத்தமாக இருக்கிறது, இந்த கவலை இந்த வருத்தம் என்னை விட்டு போகவே போகாது அப்படிங்கிறாருன்னா அவர் தானே நிறைகுடம் தழும்பாதுன்னு சொல்லுவோம்ல. அப்படின்னா வள்ளல் பெருமான் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற, நாம் உணர இருக்கின்ற, நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்ற மாபெரும் ஞானி, மாபெரும் நிறைகுடம்ங்கிறத புரிஞ்சுக்கணும்.
நமக்குள் இருக்கின்ற இறையை உணருங்கள் அப்படிங்கிறதா வள்ளல் பெருமான் சொல்வது. நம் சகோதரர்கள் தெய்வத்தை தெரிந்து கொள்ளாததினாலேயே அல்லவா நம்மை சுற்றுகிறார்கள் என்று நான் உள்ளும் புறமும் பரிதாபப்பட்டு கொண்டே இருந்தேன் அப்படிங்கிறாரு. எதுக்கான பரிதாபம் அப்படின்னா, இவர்கள் இன்னமும் ஒரு அறியாமையில் இருக்கிறார்களே. ஒரு நல்ல வார்த்தை 4 வார்த்தை சொல்லிட்டா உடனே அவங்கள தெய்வமாக கும்பிடுறாங்க, அவங்கள தெய்வமாக கொண்டாடுறாங்களே அப்படிங்கிற ஒரு பரிதாபம் நம்முடைய வள்ளல் பெருமானுக்கு இருக்குது. அவர் எதை நம்மை உணரச் சொல்கிறார் அப்படின்னா, எல்லா உயிரினத்துக்குள்ளும் இறை இருக்கிறது, ஒவ்வொருவரும் நகரும் இறைதான், ஒவ்வொருவரும் நகரும் நிறைகுடம்தான், அதை உணர தலைப்படுங்கள். அப்படி அந்த பயணத்தில் ஈடுபடாமல் இன்னொருத்தரை சுலபமாக வணங்கிட்டு போயிட்டா அது ரொம்ப இயல்பான சுலபமான ஒரு விஷயமாயிடும், சுலபமான ஒரு வாழ்க்கை ஆயிடும் என்கின்ற சிக்கலில் மாட்டிக்கொள்ளாதீர்கள், என்கின்ற சூழலில் மாற்றிக்கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறதா வள்ளல் பெருமான் சொல்றாரு. அதனால் அந்த பார்வதிபுரத்து எளிய மக்கள், உழைப்பாளிகள், வியர்வையில் தோய்ந்தவர்கள், அவர்களுக்கு இந்த ஞானிகள் சொல்கின்ற ஞானம் அல்லது அந்த ஆகம முறைகள், வழிபாட்டு முறைகள், இப்படித்தான் வழிபடணும், அது எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு உழைப்பு ஒன்றுதான் தெய்வம், வியர்வைதான் அவர்கள் கொடுக்கின்ற பன்னீர், உழைக்கின்ற வெப்பம்தான் அவர்கள் காட்டுகின்ற ஆரத்தி என்று வாழ்பவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு எளிமையாக இருங்கள் என்று சொல்கிறார் வள்ளல் பெருமான். தெய்வத்தை ஏன் தெரிந்து கொள்ளவில்லை என்றால், ஒரு பதார்த்தத்தை அனுபவித்தால் அல்லது அந்த பதார்த்தத்தினுடைய ருசி தெரியாது, ருசி தெரியாத பதார்த்தத்தின் மேல் இச்சை போகாது. ஏன் தெய்வத்தை தெரிஞ்சுக்கிற முயற்சியில ஈடுபடலைன்னா, அந்த ருசி என்னங்கிறது தெரியல. நமக்கு இப்போ ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இனிப்பு பண்டம், அது அப்படி நல்லா இருக்கும் தெரியுமா, அவ்வளோ சுவையாக இருக்கும் தெரியுமானா நமக்கு அதை உணர முடியாது இல்லை. ஏன்னா நாம் இன்னும் அதை சாப்பிட்டு பார்க்கல. ஜப்பானில் இருக்கிற ஒரு உணவு பண்டம்னு வச்சுக்கோங்க, அது அவ்வளோ சுவையாக இருக்கும் அப்படின்னு ஜப்பான் போயிட்டு வந்த ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நாம் ஜப்பானுக்கு போய் நாம் அந்த நாட்டுக்கு போய் அந்த உணவு பண்டத்தை உண்ணுகின்ற வரையில், அந்த பதார்த்தத்தை ருசி பார்க்கின்ற வரையில் நமக்கு அந்த ருசி தெரியாது இல்லையா. அதைத்தான் வள்ளல் பெருமான் சொல்கிறாரு. அதனால் நீங்கள் இன்னமும் அந்த இறை உணர்வு, இறை ருசி என்கின்ற அந்த உணர்வை, பக்குவத்தை அடையவில்லை. அப்படி அடைஞ்சிங்கன்னா உங்களுக்குள் தான் அந்த இறை ருசி இருக்கிறதுங்கிறத புரிஞ்சுப்பீங்க. ஆனால் அந்த தேடலில் ஈடுபடாதனால நல்ல வார்த்தை 4 நான் சொல்லிட்டேன்னா உடனே என்ன வணங்க ஆரம்பிச்சிடுறீங்களே, இது தப்பு இல்லையா, இது பரிதாபத்துக்குரிய நிலை இல்லையா, உங்களுடைய அறியாமை எனக்கான பரிதாபமாக இருக்கிறது அப்படின்னு வேதனைப்படுகிறார் என்றால், இதுதான் உண்மையான நிறைகுடம், உண்மையான குரு மற்றவர்களை வழி நடத்துகின்ற விஷயமாக இருக்கிறது. இப்படித்தான் வழி நடத்த வேண்டும். ஆனால் அப்படி இல்லாமல் இப்போதுள்ள காலச்சூழலில் குருமார்கள் தங்களை வழிபடச் சொல்கிறார்கள். அது எவ்வளவு தவறான விஷயம், எவ்வளவு பரிதாபத்துக்குரிய விஷயம் என்பதை வள்ளல் பெருமான் இந்த பத்தியில் பேருபதேசமாக நமக்கு கொடுக்கிறார் என்றால், நிச்சயமாக என்னால் எல்லாம் அப்படி இருக்க முடியுமாப்பா அப்படின்னு சொன்னால் இல்லை. எல்லோருக்கும் அந்த வல்லமை சாத்தியம்தான். எல்லோரையும் சமமான அறிவோடு, சமமான வல்லமையோடு, சமமான சிந்தனையோடு தான் இயற்கை படைத்திருக்கிறது என்பதை வள்ளல் பெருமான் நம்பினார். அதனால்தான் பேருபதேசமாக பார்வதிபுரத்து மக்களுக்கு இப்படி சொன்னார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக நமக்குள் இருக்கின்ற ஒளியை, நமக்குள் இருக்கின்ற வெளிச்சத்தை, நமக்குள் இருக்கின்ற விடியலை உணர வேண்டியது நம்முடைய கடமை. அதை செய்யாமல் கண்ணை மூடிக்கொண்டே இருந்து இருட்டாக இருக்கிறது, எனவே அந்த மின்மினி பூச்சியின் வெளிச்சம் எனக்கு போதும் என்று சொல்லுவது சரியான வாழ்வியல் முறையாகாது என்பதைத்தான் வள்ளல் பெருமான் இதில் சொல்கிறார். மின்மினி பூச்சியை தேடாமல் வெளிச்சத்தை நம் மனசுக்குள் தேடுவோம், நாமே வெளிச்சமாவோம், நீயே ஒளியாவாய் என்று சொல்வார் புத்தர். அப்படி நாமே ஒளியாவோம். அதைத்தான் வள்ளல் பெருமானும் சொல்கிறார். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.